ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் ஹேண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட் ஹேண்டை பற்றின ஒரு பொதுவான ஒரு பார்வை இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை உண்மையாக வேறு நிறைய பேர் ஆக்கிட்டு வராங்க. அதை சொல்லி 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 ஷார்ட் ஹேண்ட்னாலே ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியாது, இதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் உடச்சி தள்ளுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால், அதுவும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால், இல்லைனா அப்பப்போ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டால் கூட நம்மளால் ஷார்ட் ஹேண்ட் கிளியர் பண்ண முடியும். நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல நம்ம தெளிவாக இருந்தோன்னா, நம்மளுடைய ப்ராக்டிஸ் மெத்தடை நம்ம பிலீவ் பண்ணோம் அப்படின்னா கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா எக்ஸாமுமே சரி ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணியிருக்காங்க. February 2023 ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணியாச்சு. August 2023 ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் சீனியர் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா தான் தமிழ் ஷார்ட் ஹேண்டே எடுத்து தமிழ் ஷார்ட் ஹேண்டு சீனியர் February 2024 அதுவுமே ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனில் கிளியர் பண்ணியாச்சு. ரிசல்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க நேம் சுஜிதா. இவங்க பண்ண ஆர்டர் தான் கரெக்டு அப்படின்லாம் கிடையாதுங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு தமிழ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைனா இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் எது பண்ணாலுமே கொஞ்சம் ரெகுலராக பண்ணணும், ஓகேங்களா? அப்படி பண்ணாலே போதுமானது. ஸோ அவங்களுடைய வாய்ஸ்லேயே அவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தென் அவங்க நம்ம ஆன்லைன் அகாடமியில் படித்தவங்க. ஸோ கிளாஸஸ் பற்றியுமே கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா? தேங்க்யூ. அவங்களுடைய வாய்ஸில் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கேட்கலாம், சரிங்களா? நான் என்னோடய ஷார்ட் ஹேண்ட் ஜேர்னியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஷார்ட் ஹேண்ட் அட்டெம்ப்ட் February 2023 அண்ட் Feb 2024 நான் போத் சீனியர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். Feb 23 இங்கிலீஷ் ஜூனியர், August 23 இங்கிலீஷ் சீனியர், Feb 24 தமிழ் டைரக்ட் சீனியர்னு கண்டினியூஸாக 3 எக்ஸாம்ஸில் நான் ஷார்ட் ஹேண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஷார்ட் ஹேண்ட்னா என்னன்னே தெரியாமல் பட்ஜெட் கிளாஸில் ஸ்டோக்கில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ போத் சீனியர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னா இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் குளோபல் ஷார்ட் ஹேண்ட் அகாடமியில் நம்ம குணா மேமும் நம்ம சூர்யா சாரும் தான் காரணம். நான் நம்ம அகாடமியில் செகண்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணேன். நான் குணா மேம் கிட்ட தான் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பேசிக்ஸ் ஃபுல்லாகவே படித்தேன். மேம் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப். நான் எப்போ டவுட்னாலும் மேம் கால் பண்ணி கேட்பேன். மேம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கிளாஸும் சூப்பராக போகும். ஆல்சோ நம்ம கிளாஸில் இன்ட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாலே மேம் நம்மளை டெய்லியும் கிளாஸில் ஒன் டைம் ஆச்சும் கூப்பிட்டுடுவாங்க. ஸோ கிளாஸில் இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் கற்றுக்குறோம். ஸோ நம்ம மேலே ஒரு சூப்பர்விஷன் இருந்துகிட்டே இருந்தால் நம்மளும் கிளாஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம். மேம் நல்லா சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நம்மளும் கொஞ்சமாச்சும் கிளாஸில் கோஆப்ரேட் பண்ணணும். அப்புறம் சூர்யா சார்கிட்ட நான் இங்கிலீஷ் சீனியர் கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். அவர் கிளாஸ் ரொம்ப டிசிப்ளின்டாக சூப்பராக கொண்டு போவார். கிளாஸில் நிறையா மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ், அப்புறம் நம்ம இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி கோட்ஸு அதெல்லாம் சொல்லி ஒரு பாசிட்டிவாகவே கொண்டு போவார். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஷார்ட்கட்ஸ் நம்ம சேனலில் இருக்க ஷார்ட்கட்ஸ், அப்புறம் பர்டிகுலராக இந்த இயர் வைஸ் ஷார்ட்கட்ஸ்லாம் சீனியர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இயர் வைஸ் ஷார்ட்கட்ஸில் எல்லாமேலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கல. எனக்கு எது தேவையோ அது மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ப்ராக்டிஸ் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு சார் சொல்கிற மெத்தடே அடாப்ட் பண்ணிக்க பாருங்கள். இஃப் நாட் உங்களோட ஓன் மெத்தடே கூட நீங்கள் கொண்டு போகலாம். அவர் சொல்கிற மாதிரி தான் நம்ம எந்த ஒரு ஃபெயிலியர் மெத்தடே நம்ம ஃபாலோ பண்ணால் கூட அது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணோன்னா டெஃபினட்டாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ராக்டிஸ் டைம் பற்றி சொல்லணுன்னா, நான் டெய்லி ஒரு 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்லாம் என்னால் போய் சொல்ல முடியாது. நான் ஃபுல் டைம் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஏன்னா நான் ஜூலை மந்த் ஜூலை 2023 நம்மளுக்கு குரூப் 4 முடிஞ்சிச்சு. நான் ஆகஸ்ட் மந்த் ஆன்லைன் கிளாஸ் யூடியூப் பார்த்து ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். என்னோடய ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் ஆன்லைன் கிளாஸ் அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது, ஆஃப்லைன் மாதிரி போய் வருமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். பட் நம்ம அகாடமியில் டோட்டலாக அந்த மைண்ட் செட்டையே நான் சேஞ்ச் பண்ண வச்சுட்டாங்க. என்னை எந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்களோ, ஒரு ஆஃப்லைன் கிளாஸை விடவும் இது ஒர்த்தாக இருக்குது அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு, கரெக்டாக கொண்டு போனாங்க. நான் செகண்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணேன். நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட் மந்த் ஜாயின் பண்ணேன். ஆகஸ்ட்டும் செப்டம்பரும் பட்ஜெட் முடிக்கிறதுக்கே சரியாக போச்சு. ஸோ ரிமைனிங் 4 மந்த்ஸ் தான் இருக்குது. அந்த 4 மந்த்ஸில் நான் இங்கிலீஷ் ஜூனியர் கிளியர் பண்ணேன்னா எனக்கு
நான் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் ஆக்சுவலி அது படிக்கிறதுக்கு. நான் ஒரு 10th 12th அப்புறம் 10th 12th போர்டு எக்ஸாமுக்கு அப்புறம் நிறைய டைம் கொடுத்து நிறைய டெடிகேஷனாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் படித்தேன் அப்படின்னா இங்கிலீஷ் ஜூனியருக்காக தான். அதனால மட்டும்தான் என்னால் வந்து ஒரு 4 monthsலேயே இங்கிலீஷ் ஜூனியர் கிளியர் பண்ண முடிஞ்சுச்சு. இங்கிலீஷ் ஜூனியர் அப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அது பிகினிங் ஸ்டேஜ். ஸோ ஒன் பாயிண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணேன். ஒன் பாயிண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த கொஞ்ச நாள் போக போக மினிட்டாக கன்வெர்ட் ஆச்சு. ஒன் மினிட்டாக ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்புறம் ஸ்டில் ப்ராக்டிஸ் போக போக 2 minutes ஆச்சு, 2 minutes 3 minutes ஆச்சு. நான் பேசேஜ் வந்து 3 to 2 ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன், இல்லைனா வந்து 2-3 2 ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன். ஹோல் பேசேஜாவோ இல்லை 5+2 நான் ப்ரிஃபர் பண்ணல, ஏன்னா எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. அப்புறம் ஹோல் டே எனக்கு டைம் கன்சியூம் ஆகிடும். ஈவினிங் கிளாஸ்னால் இன்னைக்கு கிளாஸில் இந்த ஒரு பேசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர சொல்கிறாங்கன்னா அந்த மார்னிங் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ்க்கு ஒரு 1 hourக்கு முன்னாடி தான் நான் அந்த பேசேஜே கம்ப்ளீட் பண்ணுவேன். ப்ராக்டிஸ் பண்ணியே கம்ப்ளீட் பண்ணுவேன். அந்தளவுக்கு டைம் அதுவே கன்சியூம் ஆகிடும். அதனால வந்து எனக்கு ஃபுல் டைம் படிக்கிற மாதிரி இருந்துச்சு இங்கிலீஷ் ஜூனியரை பொறுத்த வரைக்கும். அப்புறம் இங்கிலீஷ் சீனியர் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். சீனியர் கிளாஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நிறையா டைம் ரிமைனிங் இருந்துச்சு. லைக் ஒன் டே ஃபுல்லாக நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒன் ஸ்பீடுக்கு வந்து ஒரு 4 hours கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிமைனிங் டைம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ சாரோட ஷெடியூல் இல்லாமல் என்னோடய ஓன் ஷெடியூல் ஒன்று கூட இன்க்ளூட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஒரு 3 months அப்படி போயிட்டு இருந்துச்சு. ஜூன் ஜூலை மந்தில் வந்து நான் ஜாப் போகிற சுச்சுவேஷன் வந்துடுச்சு. ஸோ 2 months ஜாப் போயிட்டேன். அந்த ஜாபில் வந்து மார்னிங் ஒரு 10 o'clock ஒரு 9:30க்கு ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் ஒரு 7 o'clock தான் முடிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒன் டே ஃபுல்லாக வந்து ஒரு பாஸ்ட் ஒரு 6-7 months படிச்சுட்டு இப்போ ஒன் டேயில் நம்மளால் ஒரு 2 hours 3 hours தான் படிக்க முடியுதுன்றதே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்துச்சு. கிளாஸ் பேசேஜ் மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் பத்தலை. கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் பார்க்க முடியல. அப்படி ஒரு மாதிரி போச்சு அந்த ஒரு 2 months. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 23 சம்திங் எக்ஸாம் வந்துச்சு. ஸோ அந்த ஒரு 20 daysல திருப்பியும் ஜாப் குவிட் பண்ணிவிட்டு அந்த ஒரு 20 days மட்டும் திருப்பி பழையபடி ஃபுல்லாக இறங்கினேன். ஃபுல்லாக ஹோல் டைம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பயத்தோடு தான் போய் இங்கிலீஷ் சீனியர் அட்டென்ட் பண்ணேன். ஆகஸ்ட் 23ல் கொஸ்டின் பேப்பரும் ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இத்தனை மாதம் இதுக்கு முன்னாடி பேசிக்ஸில் போட்ட டைம் நான் இன்புட் பண்ண டைம்லாம் தான் இங்கே யூஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே இங்கிலீஷ் சீனியர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 6 months தமிழ் சீனியருக்காக வரேன். நெக்ஸ்ட்டு 6 monthஸில் தான் நான் தமிழுக்குள்ளவே வரேன். ஸோ தமிழ் பட்ஜெட்டும் முடிச்சுட்டு தமிழ் சீனியரும் அட்டம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். அட் த சேம் எக்ஸாமோட டைரக்ட் சீனியர் இல்லை அப்படின்ற ஒரு டாக்கும் போயிட்டே இருந்துச்சு. ஸோ அது வேறு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷராக இருந்துச்சு. சரி நம்ம ஜூனியர் போகிறதா சீனியர் போகிறதான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன். சரி எக்ஸாம் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஸ்பீடு எப்படி வருதோ அதை வச்சு டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி விட்டாச்சு. ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனும் வந்துச்சு. எக்ஸாம் அப்ளை டேட் ஒரு 1 week முன்னாடி தான் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணேன். சரி ஓகே சீனியரே போடுவோம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு ஜூனியரை விட அதிகமான ஸ்பீடு இருந்துச்சு. சீனியர் ஸ்பீடும் இருந்துச்சு. சீனியர் புக் பேசேஜ்னால் கரெக்டாக வந்துடுது. ஒரு ஜென்ரல் பேசேஜ் எழுத முடியலனால அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருந்தேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தமிழ் சீனியர் போட்டேன். தமிழ் சீனியரும் ஃபார்ச்சுனேட்லி டிஸ்டிங்ஷனே வந்துடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அண்ட் ட்ரான்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் இங்கிலீஷ்க்குலாம் நிறையா ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணேன். தமிழுக்கு ரொம்ப மினிமலாக தான் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணேன். ஆனால் நான் ட்ரான்ஸ்கிரிப்ட் பண்ணதும் மேக்ஸிமம் மார்க்கே 60 தான். அந்தளவுக்கு தான் எனக்கு வந்து வந்துச்சு. ஸோ ஃபைனலாக டிப்ஸ்னு பார்த்திங்கன்னா ஸ்டோக்கெல்லாம் குட்டி குட்டியாக போடுங்க. ப்ராக்டிஸ் மெத்தட் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற எது வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். கிளாஸில் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். டெய்லியும் மேம் ஆர் சார் வந்து உங்கள் நேமை கிளாஸில் கூப்பிடணும். அந்த மாதிரி நடந்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் கிளாஸில் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்புறம் ஷார்ட் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிளாகவே படிங்கன்னு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். மிங்கிளாகி படிக்கிறது அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்காது ஷார்ட் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. அப்புறம் ஃபைனலாக குணா மேம் அண்ட் சூர்யா சார் சொல்கிறது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க கூடவே ட்ராவல் பண்ணால் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த வெரி பெஸ்ட். எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் சூர்யா சார் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு குணா மேம். தேங்க்யூ மேம். அவங்களுடைய ஆடியோ வந்து ஃபுல்லாக கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எங்கே படித்தாலும் சரி, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, ரெகுலராக இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணிடலாம். இதை தான் நான் வந்து சொல்ல வர்றது. ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஒரு பிளானிங்கோடு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையுமே ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து கிளியர் பண்ண முடியும். ஆல் தி வெரி பெஸ்ட். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.